விஜயதாரணியை பாஜக பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலைகளை தீவிரமாக ஈடுபட்டவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தான் ஈடுபட்டு இருந்தாங்க. எல் முருகன் அவர்களிடத்துல தான் இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்திலையும் விஜயதாரணி அவர்களை பொறுத்தவரைக்கும் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் இப்போ பாத்தீங்கன்னா விஜயதாரணி அவர்கள் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. இந்த விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிஎல் சந்தோஷ் மூலமாக மிகப்பெரிய ஒரு டீமே பின்னல்ல செயல்பட்டு இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து நேரடியாக மாற்று கட்சியில யார் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில இருந்துகிட்டு இருக்காங்க, அந்த அதிருப்தியில இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் யார், அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார், எம்பிக்கள் யார் அப்படிங்கிற லிஸ்டையே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்டின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய விஜயதாரணி மோடி வருகையின் போது அவருடைய தயவின் மூலமாக இப்போ பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் பெறப்போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் தற்போதைய நிலையில் உருவாகிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில இன்னொரு பெண்மணி, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப எம்எல்ஏ ஏற்கனவே வந்து விஜயதாரணி அதிருப்தின்னு தொடர்ச்சியாக செய்தியில் வந்துட்டு இருந்துச்சு. அதிருப்தி உண்மை அப்படிங்கிறது இப்போ நிரூபணமாகிருக்கு. இன்னொரு பெண்மணியும் மிகப்பெரிய அதிருப்தியெல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. ரியல் ஒன் வைஷ்ணவர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைக்கிறார் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம். காங்கிரஸில் முக்கிய தூணாக கருதப்படுகிற விஜயதாரணி 3 முறை வெற்றியை விளவங்கோட்டிலேயே பதிவு பண்ணியிருக்காங்க. அவர்கள் பிஜேபியில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. ஸோ பல வதந்திகள் வந்ததும் அது ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. நான் அங்கே எப்படி போவேன் அப்படின்னு அவங்களே மறுக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி இணைஞ்சிருக்காங்க எல் முருகன் முன்னிலையில். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 27ஆம் தேதி மோடி வருகையின் போது தான் இணைவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் விஜயதாரணி அவர்கள் பாஜகவில் இணைவது உறுதி அப்படிங்கிற கருத்துக்களையும் நாம் ரியல் ஒன் வாய்ஸ் மூலமாகவே பகிர்ந்துகிட்டு இருந்தோம் நம்முடைய வாசகர்களோடு. காரணம் என்ன அப்படின்னா, சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் விஜயதாரணி கலந்துக்கலை. புதிய தலைவராக தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய புதிய தலைவராக செல்வ பெருந்தகை அவர்களுடைய பதவியேற்பு விழாவிலையும் விஜயதாரணி கலந்துக்கல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக டெல்லியில் தான் முகாமிட்டு இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ டெல்லியில் என்ன காரணத்துக்காக முகாமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கும் போது, என்னுடைய பர்சனல் விஷயமாக நாங்கள் அங்கே இருந்துகிட்டு இருக்கேன், ஒரு அட்வொகேட் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களுக்காக டெல்லியில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அவங்க முன் வச்சாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை சந்தித்து விஜயதாரணி ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் மூலமாக கிடைச்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் தான் விஜயதாரணி பாஜக பக்கம் செல்வது உறுதி. தமிழகம் மோடி வருகையின் போது விஜயதாரணி மோடி முன்னிலையில் இணைவாங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விஜயதாரணியை பாஜக பக்கம் கொண்டு வரக்கூடிய வேலைகளை தீவிரமாக ஈடுபட்டவர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல் முருகன் அவர்களிடத்துல தான் இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த காலத்திலையும் விஜயதாரணி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2016 சட்டமன்ற தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி சீட் கொடுக்கலன்னா அதிமுக பக்கம் செல்வதற்கும் அல்லது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் குடும்பத்தின் பின்னணியில் வந்தவங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய பின்னணியில் வந்தும் ஒரு பாரம்பரியமான குடும்பமாக இருந்தும் தொடர்ச்சியாக 3 முறை விளவங்கோடில் வெற்றி பெற்றும் காங்கிரஸ் கட்சி எனக்கு சீட் கொடுக்கலன்னா என்ன காரணத்துக்கு அந்த கட்சியில் நாம இருக்கணும்? என்ன விஜயதாரணிக்கு என்ன 80-90 வயசு ஆயிருச்சு, வயசு அதிகமாகிட்டாங்க, அவங்களுக்கு சீட் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறதுக்கு கிடையாது. ஏன்னா KS அழகிரி போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்த நிலையிலையும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. பல்வேறு தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இப்படி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. அதை வந்து டெல்லி காங்கிரஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, கடந்த முறை அதாவது வசந்தகுமார் எம்பியாக இருந்த வசந்தகுமார் அவர்கள், கன்னியாகுமரி மாவட்ட எம்பியாக இருந்த வசந்தகுமார் அவர்கள் மறைவுக்கு பிறகு கூட அந்த தொகுதியில் எனக்கு சீட் கொடுங்க, நான் வெற்றி பெற்று காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயதாரணி கேட்டாங்க. அப்பவே சீட் கொடுக்கல. அவருடைய மகன் விஜய் வசந்துக்கு தான் சீட் கொடுத்தாங்க. அப்ப அரசியல்லையே சம்பந்தம் இல்லாத விஜய் வசந்துக்கு சீட் கொடுக்குறீங்க, அரசியல்லையே காலங்காலமாக இருக்கக்கூடிய எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அதிருப்தியில் இருந்ததுனால தான் அன்றைய காலகட்டங்களில் இவங்க கட்சி தாவ போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் பேசு பொருளாக மக்கள் மத்தியில் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அன்று நடக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா விஜயதாரணி அவர்கள் பாஜக பக்கம் வந்துட்டாங்க. இந்த விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க.
மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக தமிழக பாஜகவில் இணைவாங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ மக்கள் பிரதிநிதி, அதாவது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்எல்ஏவாக இருந்தாலும் திமுக அலையன்ஸ் தான் இருக்காங்க. அப்ப திமுக கூட்டணியுடைய மக்கள் பிரதிநிதி ஒருவர், திமுக காங்கிரஸ் மூலமாக வெற்றி பெற்ற மக்கள் பிரதிநிதி ஒருவர் இப்போ பாஜகவில் வந்திருக்காங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ வந்து விஜயதாரணி இங்கே வந்ததுனால 5 எம்எல்ஏக்கள் அப்படின்னாலும் கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக அவர் எம்எல்ஏ பதவி இழந்தாலும் அங்கே லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது விஜயதாரணிக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அங்கே இடைத்தேர்தல் வரும்போது விளவங்கோடுல இனி யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இதை தாண்டி கன்னியாகுமரி மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜயதாரணியை தான் அங்கே களத்தில் இறக்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கு வந்து பாஜகவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. பாஜகவுக்கு அங்கே ஓட்டை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜ் வந்து அதிக அளவில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள் பாஜகவுக்கு வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் பாஜகவும் தீவிரமாக செயல்பட்டாங்க. அப்போ விஜயதாரணி வந்திருப்பதன் மூலம் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 எம்எல்ஏக்கள் கன்னியாகுமரியில இருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஏற்கனவே எம்ஆர் காந்தி அவர்கள் எம்எல்ஏவா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ விளவங்கோடுல இருந்து விஜயதாரணி அவர்கள் வந்திருக்காங்க. எம்எல்ஏ பதவி பறி போனாலும் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அங்கு பாஜக கொடி நாட்ட போகிறது. விளவங்கோடிலும் தாமரை மலர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜயதாரணியோட குடும்பத்துக்கு அங்கே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. கிறிஸ்தவ வாக்குகளும் இவருடைய குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. அவருடைய கணவர் மூலமாக கிறிஸ்தவ வாக்குகளும் அங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவகாரத்தில் அண்ணாமலை சொன்னது போல வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார். இனி மோடி வரும்போது யார் இங்கே இணைய போறோம் அப்படிங்கிற கேள்விதான் இப்போ மிக முக்கியமான கேள்வியா இருந்துட்டு இருக்கு. இப்போ விஜயதாரணி வந்து காங்கிரஸ்ல பல ஆண்டுகளாக இருக்கலாம், அவர்களோட பல தலைவர்களும் தொடர்பில் இருந்திருப்பாங்க. இப்போ விஜயதாரணியோட பிஜேபியோட வருகை இப்போ இங்கேருந்து நிறைய பேர் போறதுன வாய்ப்புகளும் நம்ம எதிர்பார்க்கலாமா சார் வருங்காலத்தில்? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். என்ன அப்படின்னா 27ஆம் தேதி மோடி வருகையின் போது இணைவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட விஜயதாரணி இன்னைக்கே பாஜக இணைஞ்சிட்டார் அப்படின்னா அப்போ மோடி வருகையின் போது தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது? என்ன காரணம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை சாதாரணமாக அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணுவாங்க. பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவது மட்டுமல்லாமல் எதிர்முனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கிறதுலையும் பாஜகவை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்திக்கும் போது 16க்கும் மேற்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களை கிளப்பிட்டு போய் ஒரு டீமையை அங்கே பாஜகவில் இணைச்சிட்டு வந்தார். அப்போ அமித்ஷா முன்னிலையில் இது போன்ற ஒரு டீமை இணைத்த அண்ணாமலை அவர்கள் மோடி வருகையின் போது அண்ணாமலை அவர்களுடைய என் மண் என் மக்கள் பயணத்தின் நிறைவு விழாக்கு வரும்போது அப்போ மோடிக்கு என்ன கிஃப்டை பிரசண்டாக கொடுக்க போறாரு? அப்போ பெரிய ஒரு டீமை கிளப்பணும்ல. அப்போ இதுக்கு ஏற்கனவே நாம தெரிவிச்சிருந்தோம். சந்தோஷ் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய சந்தோஷ் மூலமாக BL சந்தோஷ் மூலமாக மிகப்பெரிய ஒரு டீமே பின்னணியில் செயல்பட்டு இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து நேரடியாக மாற்று கட்சியில் யார் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க, அந்த அதிருப்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் யார், அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார், எம்பிக்கள் யார் அப்படிங்கிற லிஸ்டையே எடுத்துட்டு இருக்காங்க. இந்த லிஸ்டின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல் முருகன் போன்ற ஒரு சிலர்கிட்ட இதை கொடுத்து அவர்கள் மூலமாக இவர்களை பாஜக பக்கம் இழுத்து கொண்டு வரக்கான வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தேர்தல் நெருங்கும் போது மிகப்பெரிய ஒரு கூட்டமே பாஜக பக்கம் வரும் அப்படிங்கிற கருத்துக்களையும் கடந்த வீடியோக்குள்ள நான் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்றாற் போல தான் வந்திருக்காங்க. இப்போ விஜயதாரணி மோடி வருகையின் போது அவருடைய தயவின் மூலமாக இப்போ பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள்லாம் தற்போதைய நிலையில் உருவாகிட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் இன்னொரு பெண்மணி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ ஏற்கனவே வந்து விஜயதாரணி அதிருப்தின்னு தொடர்ச்சியாக செய்தியில் வந்துட்டு இருந்துச்சு. அதிருப்தி உண்மை அப்படிங்கிறது இப்போ நிரூபணமாகிருக்கு. இன்னொரு பெண்மணியும் மிகப்பெரிய அதிருப்திலாம் இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே KS அழகிரி அவர்கள் தொலைபேசி மூலமாக அவரிடம் பேசும்போது ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருந்தார். அதாவது பார்த்தீங்கன்னா நீ கட்சிக்கு வரும்போது எப்படி வந்த, ஒரு 2 சாரி 2 ஜாக்கெட்டோட தானே வந்த, உங்கள்கிட்ட இப்போ எப்படி இவ்வளவு சொத்து வந்துச்சு அப்படின்லாம் KS அழகிரி அவர்கள் பேசிய ஒரு வீடியோ கூட வந்து வெளியில் வந்துருந்துச்சு. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசிய வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. அந்த MP அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரும் மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்துட்டு இருக்காங்க. அதிருப்திக்கு காரணம் என்னன்னா அவங்களும் தமிழக காங்கிரஸ் தலைவராக வரணும்னு எதிர்பார்த்தாங்க.
அப்போ ராகுல் காந்தி அவர்களோட தான் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். ராகுல் காந்தி அவர்களும் கண்டிப்பாக உங்களுக்கு தலைவர் பதவி வரும் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்ததாகத்தான் செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா தலைவர் பதவி KS அழகிரியிடம் எடுக்கப்பட்டு இப்போ செல்வ பெருந்தகை அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இனி எங்களுக்கு தலைவர் பதவி கிடைக்காது. அடுத்து செல்வ பெருந்தகைக்கு அப்புறம் இன்னும் வந்து சில ஆண்டுகள் போனவருக்கு செல்வ பெருந்தகைக்கு நீட்டிப்பு செய்ய போறாங்களா அல்லது வேறு யாரும் வர போறாங்களா? அப்போ இனி காத்து கிடக்க முடியாது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த குதிரையில ஓடினா நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும், மத்திய அமைச்சரவையில் இடம்பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்போ பாஜக பக்கம் செல்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அப்போ விஜயதாரணி மூலமாக காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு MP வந்து கண்டிப்பாக மோடி அவர்கள் வறுமையின் போது இணைவார் அப்படிங்கிற செய்திகளை மட்டும் உறுதியாக நாம இப்பவே தெரிவிக்க முடியும். செல்வ பெருந்தகை வந்த உடனே பார்த்தீங்கன்னா விஜயதாரணி பிஜேபியில் ஐக்கியமாயிருக்காங்க. இது செல்வ பெருந்தகைக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிளாக தான் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அழகிரியோட அதிருப்தியில் இருக்கிறவங்க அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது பிஜேபி கட்சிக்கு தாவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. என்ன அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவராக பதவியேற்று ஒரு சில நாட்கள் தான் ஆகிட்டு இருக்கு, ஒரு சில வாரங்கள் கூட ஆகல. வந்த உடனேயே காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய விக்கெட்டை இழந்திருக்கிறது, ஒரு MLA இழந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியுடைய MLA பறி கொடுத்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். செல்வ பெருந்தகை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. தலைவராக பதவியேற்ற அடுத்த நிமிஷமே விஜயதாரணி அவர்களோட பேசுறாங்க. அதாவது நீங்க அவசரப்பட்டு போகாதீங்க, காங்கிரஸ் கட்சியிலே இருங்க. என்ன காரணம் அப்படின்னா நீங்க திடீர்னு நான் தலைவராக பதவி ஏற்றோன்னு நீங்க பாஜகவில் போய் ஐக்கியமானீங்கன்னா தலைவர் பதவியில் இருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் பதவிக்கே வேட்டு வைக்கக்கூடிய செயலாகத்தான் இங்க இருக்கக்கூடிய குத்தூசிகள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய குத்தூசிகள் எல்லாம் டெல்லியில குத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னால தலைவராக தொடர முடியாது, எனக்கு மிகப்பெரிய பின்னடைவு பாதிப்பு ஏற்படும். அதனால நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, என்ன பண்ணாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகையுடைய கருத்துக்கள் அங்க எடுபடல. விஜயதாரணி பாஜக ஐக்கியமாயிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவராக வந்த ஒரு சில தினங்கள்லயே அங்கு சத்தியமூர்த்தி பவன்ல செல்வ பெருந்தகையுடைய ஆதரவாளர்கள் அவருக்கு கூஜா தூக்கக்கூடியவங்க தான் அங்க வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகளும் வெளியாகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவராக இருந்த KS அழகிரி அவர்களை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் அவருடைய ஆதரவாளர். சிதம்பரம் மூலமாகத்தான் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக KS அழகிரி அவர்கள் கொண்டு வந்தார் அப்படின்னா செய்திகள் எல்லாமே தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா அங்க சத்தியமூர்த்தி பவன்ல இப்போ சிதம்பரம் ஆதரவாளர்களுக்கும் KS அழகிரியோடு பயணித்தவர்கள் அழகிரியுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகள் வெளியாகிட்டே இருக்கு. செல்வ பெருந்தகை அவர்கள் வந்த உடனே அவருடைய ஆதரவாளர்கள் தான் அங்க கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. இப்போ காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதி பங்கீடு விவகாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. இந்த தொகுதி பங்கீடு விவகாரத்தில் கடந்த முறை தமிழகம் பாண்டிச்சேரி 10 தொகுதிகள் கொடுத்த திமுக பொறுத்த வரைக்கும் இந்த முறை பேச்சுவார்த்தை 6 தொகுதிகள் வரைக்கும் வெட்டி இருக்கிறதா தான் செய்தியை கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 7 தொகுதி வரைக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா கடந்த முறை MP தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் 3 பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த முறை சீட் கிடைக்காது. சிட்டிங் MPக்கள் 3 பேருக்கு சீட் பறிபோகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி சீட் பறிபோச்சுன்னா அப்போ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி 10 தொகுதியில் போட்டிட்ட காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிக்கு குறையுது அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலையும் பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பின்னோக்கி செல்லக்கூடிய குதிரையை நாம இதில் பயணிச்சோம்னாலும் இந்த முறை தாண்டி அடுத்த முறை தேர்தலையாவது நமக்கு சீட் கிடைக்குமாட்டா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ சீட் கிடைக்காத MPக்களை பொறுத்த வரைக்கும் அப்போ அவர்களுடைய பார்வை பாஜக பக்கம் தான் திரும்பும். என்ன காரணம் அப்படின்னா விஜயதாரணி பாஜக வந்ததே அங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இது நான் சொல்லித்தான் தெரியணும்னு கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா விஜயதாரணி மூலமாக இங்க அதிருப்தியில் இருக்கக்கூடிய MPக்கள் பாஜக பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. அதே நேரத்தில் மாற்று கட்சியிலிருந்து வருபவருக்கு கிரீன் சிக்னலையும் தொடர்ச்சியாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எப்படி இந்திய அளவில் காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலங்களையும் பின்னடைவை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறதோ அதே போலதான் இந்த தேர்தலுக்கு முந்தைய நிலையிலேயே தமிழக காங்கிரஸ் கூடாரமும் பாதிக்கு மேல் காலியாகி விடும் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் விஜய் வசந்த் இப்போ சிட்டிங் எம்பியாக இருக்காரு. இப்போ அவரு விஜயதாரணி போனதுக்கப்புறமா அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவரே கொஞ்சம் ஒரு தயக்கம் காட்டுவாரா சார்? ஏன்னா விஜயதாரணியோட பலத்தினால தான் அவர் அங்கே ஜெயித்தார்ன்ற ஒரு தகவல்கள் நம்மள இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ அவர் நிற்பாரா, இல்லை அது பின்னாடி இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா திமுக இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்குமா?
காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து கன்னியாகுமரி தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள், 6 சட்டமன்ற தொகுதியில் ஒன்று பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது, காந்தி எம்ஆர் காந்தி அவர்கள். இன்னொன்று வந்து தளவாய் சுந்தரம் அதிமுக. 4 தொகுதிகள் திமுக கூட்டணி. மனோ தங்கராஜ் மட்டும்தான் திமுக சார்பாக வெற்றி பெற்றிருக்காங்க. 3 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுச்சு. அதுலேயும் ஒன்றை காங்கிரஸ் கட்சி இழந்திருக்கிறது. இழந்தது மட்டுமல்லாமல் அந்த விக்கெட் பாஜக பக்கம் ஜாயிண்ட் ஆயிருக்காங்க. இப்படி இருக்கும்போது அங்க பாரம்பரியமான குடும்பம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தேன். காங்கிரஸ் கட்சியுடைய பாரம்பரியமான குடும்பம் விஜயதாரணி அவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியிலையும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கை இழந்துகிட்டே வருது. காங்கிரஸ் கட்சிக்கு சீர்கொடுத்தால் வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் உருவாகிட்டு இருக்கு. விஜய் வசந்துக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு அங்க கிடையாது. அவருடைய தந்தையான வசந்தகுமாருக்கு இருந்த அனுதாபத்தின் மூலமாகத்தான் விஜய் வசந்த் அங்க வெற்றி பெற்றாங்க. விஜய் வசந்த் தொகுதியில் பெரிய அளவில் அதை பண்ணாரு இதை பண்ணாரு மக்கள் பண்ணி பண்ணாரு அப்படிங்கிற பேச்சுக்களும் பெரிய அளவில் தொகுதி பக்கம் கிடையாது. விஜயதாரியுடைய செல்வாக்கு அவர் மூலமாக கிடைத்த வாக்குகளும் விஜய் வசந்துக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் தொடர்ச்சியா நீங்க காங்கிரஸ் கட்சிக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க சீட்டை. அப்போ நாங்க எப்படி இங்க ஒரு பதவிக்கு வர்றது? இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இங்க வெற்றி பெற முடிகிறது அப்படின்னா திமுக கன்னியாகுமரியில் அழிவை நோக்கி சென்றுகிட்டு இருக்கு. அதனால இந்த முறை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக போட்டியிடணும் அப்படிங்கிற கருத்துக்களை மிகப்பெரிய அளவில் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அப்படி முன்வைக்கும் போது இங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து விஜயதாண்டி பாஜக பக்கம் இணைஞ்சதை வச்சு பார்க்கும்போது திமுக கன்னியாகுமரி தொகுதியை காங்கிரசுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இந்த தொகுதியை கொடுக்காம திமுக நேரடியாக களமிறங்கலாம் அப்படிங்கிற நிலையில இருப்பதற்கான ஒரு சூழல் தான் தற்போதைய நிலையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்துச்சுன்னா அங்கே விஜய் வசந்துக்கு வேலையே கிடையாது. விஜய் வசந்த் இன்னொரு பக்கம் அதிருப்தி ஆகணும். என்ன எங்கள் அப்பா இருக்கும்போது சீட்டு கொடுத்தீங்க, இப்போ நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு சீட்டை மறுபடியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன காரணத்துக்காக செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக தலைமையிடம் ஃபைட் பண்ணி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு வாங்கலை, அல்லது நாம் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வாங்கலையா, அல்லது KS அழகிரியுடைய ஆதரவாளராக நான் இருப்பதனால தான் செல்வ பெருந்தகை அவர்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியை விட்டு கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்விகள் உருவாகும் போது அங்கும் மிகப்பெரிய அதிருப்தி. அந்த அதிருப்தி எந்த நிலைக்கு விஜய் வசந்த் அவர்களை கொண்டு போக போகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு தகவல்கள் பிரச்சனைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.